வணக்கம் சார். வணக்கம். மக்கள்கிட்ட நாங்க தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். எல்லாருமே அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை அப்படி, நீங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா, தேர்தல் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எங்களை காப்பி பண்ணி பண்ணிடுறாங்க. அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, இந்த தடவை விடட்டுமே அப்படின்னு பார்த்தேன். அதை பார்த்த உடனே மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க கருத்துப்படி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆமா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுமா? சொல்றேன் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிகள்ல வாரத்துல 5 நாளுமே நான்வெஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது அவங்க சொல்றது ஆல்ரெடி காலை உணவு திட்டம் வந்துச்சு, மதிய உணவு திட்டம் இருக்கு, அதுலயே நான்வெஜ் எல்லாம் போட்டுறாங்க. இப்போ 5 நாள் நான்வெஜ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்க திட்டம் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கல, பட் நாங்க ரெடி பண்ணிட்டோம். என்னன்னா, இரவு உணவும் நாங்க சேர்த்து கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. மத்தியானம் சாப்பிட்டு போகுது இல்லை, ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ டிஃபன் கட்டி கையில கொடுத்துருவோம். அதனால 3 வேளை உணவும் நாங்க கொடுப்போம். அந்த திட்டம் இருக்கு. சொல்லுங்க, படிங்க. அடுத்தது வேற சொன்னாங்க. விவசாய கடனை ரத்து பண்ணுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? விவசாயி கடன் எவ்வளவு இருந்தது அவங்களுக்கு, அதை ரத்தம் பண்ணிட்டு எவ்வளவு வச்சிருந்தாங்க. இப்போ 10,000 ரூபாய் கடன் வச்சிருந்தாங்கன்னா ரத்து பண்ணிட்டு 10,000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புவோம். 20,000 ரூபாய் கடன் வச்சிருந்தாங்கன்னா 20,000 ரூபாய் ரத்து பண்ணிட்டு 20,000 ரூபாய் கையில கொடுப்போம். 50,000 ரூபாய் வச்சிருந்தாங்கன்னா 50,000 ரூபாய் ரத்து பண்ணிட்டு 50,000 ரூபாய் கொடுப்போம். யார் எவ்வளவு கடன் வச்சிருக்காங்களோ அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அந்த அமௌண்ட் நாங்க கொடுப்போம். ஓகே. அடுத்த அறிக்கை பாத்தீங்கன்னா, பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க? அது முட்டாள்தனமா சொல்லியிருக்காங்கம்மா. எல்லாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு இங்க கிடையாது. தொழிலும் அவ்வளவு கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. ஆனா நாங்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம். பட்டதாரிகள் வீட்டுல திட்டு வாங்காம இருக்க, தண்ட சோறு பட்டதாரிகள்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல 3 வேளை ஃப்ரீயா சோறு தூணும். அந்த திட்டத்தை நாங்க அறிவிப்போம். அரசு மருத்துவமனையில இசிஜி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மற்றும் பல டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. எங்க திட்டம் எப்படின்னா, நீங்க சொன்ன இது மட்டும் தான் அவங்க ஃப்ரீயா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி பிரச்சனைன்னு போன் பண்ணா போதும், வீட்லயே இசிஜி மிஷின் எடுத்து வந்துருவோம். எக்ஸ்ரே மிஷின்லாம் வீட்டுக்கு எடுத்து கையில கொடுத்துட்டு, நீ நம்ம ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோ, இல்ல தனியார்ல போய் பாத்துக்கோ அப்படின்னு அவங்கவுங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க போய் பாத்துக்க பண்ணுவோம். ஆனா நாங்க ஃப்ரீயா எடுத்து கொடுப்போம். இவங்க சொன்ன ஃப்ரீ, போனோம் செலவு பண்ணு. நாங்க சொல்ற இந்த ஃப்ரீ, வீட்டுக்கு வருவோம் வண்டி வச்சுக்கணும். நாடு நாசமா தான் போகும்போல இருக்கு. சரி, அடுத்த அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நெசவாளர் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? லூசு, பைத்தியம், மென்டல் ஒண்ணு இல்லம்மா. அவங்களுக்கு சொல்றேன், உயர்த்துவோம் பண்ணுவோம்னா எப்படி பண்ணுவாங்க? ஆக்கப்பூர்வமா சொல்ல தெரியுது அவங்களுக்கு. நெசவாளி வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன், கிழிப்போம், முடிப்போம், நெதப்போம், எப்படி பண்ணோம்னு சொல்லணும். நாங்க வச்சிருக்கோம் பார். இனிமேல் அரசு கூடிய இருக்க அத்தனை பேருக்கும் யூனிஃபார்ம் யாரே நெசவாளர்கிட்ட வாங்கி நாங்களே கொடுப்போம் எல்லாருக்கும். இனிமேல் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் யூனிஃபார்முக்கான ஒரு பேமெண்ட் போயிடும்ல, நமக்கு சம்பளத்துல பூச்சிடும். சம்பளத்துல பூச்சி யாரோட சம்பளத்துல? அவங்க சம்பளத்துல. கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க சம்பளத்துல பூச்சி நெசவாளி கிட்ட கொடுத்து துணியை வாங்கி யூனிஃபார்ம் கொடுப்போம். அதையும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணாங்கன்னா யாருன்னா ஒரு 10 டெய்லரை போட்டு தச்சு கூட கொடுப்போம். கூலி அவங்க தான் தரணும். இப்படி ஒரு ஐடியா இருக்கு, அது ப்ராசஸ்ல இருக்கு. அடுத்தது படிங்க. இலவச பேருந்து வழங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இலவச பேருந்து வழங்குவோம். பஸ்ஸே குத்துருவாங்களா? டிக்கெட் ஃப்ரீயா? லூசு மாதிரி குத்துருவாங்க. அதை நீங்களும் கேக்குறீங்க. பேருந்து ஆளுக்கு ஒண்ணு வீட்டுக்கு கொடுத்தா எவன் மெயின்டைன் பண்றது? எங்க இடம் இருக்கு? டிக்கெட்டை நாங்கள் இலவசமாக்குவோம். எங்க திட்டம் அதான், புரிஞ்சுக்கணும். நீங்க இலவச பேருந்து எல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்தபடியா நாங்க இன்னொன்னு பேசிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட யாரு சார் இலவசம் கேட்டது? இப்ப நீங்க ஏங்க இருங்க, அவங்க சொன்னதுக்கு எங்க அறிக்கை சொல்லணும்ல. இப்போ நாங்க டிக்கெட் ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப ரயில்வேல பேசிருக்கோம், அதுவும் ஃப்ரீ. அடுத்த கட்டமா ஃபிளைட்டுக்கு பேசிருக்கோம், ஃபாரின் ஃபிளைட் வரைக்கும் பேசிருக்கோம், ஃப்ரீ. வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு போயிட்டு வாங்கி அப்படின்றது மக்களோட அது. அது மாதிரி திட்டம்லாம் நாங்க வச்சிருக்கோம். பேருந்து கொடுப்பாங்களாமே லூசு மாதிரி. உன்னல்லம்மா, அவங்கள சொல்றேன். வேற எதனா அறிக்கை இருக்கா? இருக்கு சார், படி. பால் விலையை குறைப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிக்கை நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பால் பண்ணையை கொடுக்க போறீங்களா? பால் விலையை நாங்க குறைக்க மாட்டோம். ஏன் குறைக்கணும்? எல்லார் வீட்டுக்கும் டீ காஃபி தேவைதான், அதனால பால் வாங்குறாங்க. மாடு ஃப்ரீயா கொடு, வீட்டுக்கு ஒரு மாடு கொடு, கண்ணுக்குட்டி கொடு. வாரத்துக்கு தவிடு புண்ணாக்கு பொட்டு எல்லாத்தையும் நம்ம கவர்மெண்ட் சப்ளை பண்ணி வாங்கி போனி. பால் பவுடர் வாங்கி போற மாதிரி இது வாங்கி போய் மாடை நல்லா வளர்த்து பால் கறந்து நீயே துண்ணுக்கோ. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. இங்க பால் அனுப்பி வச்சு ரேட் ஏற்ற வேண்டியதா இருக்கு. அவன் என்ன சொல்றான், பெட்ரோல் விலை ஆயிடுச்சுன்றான். பால் எடுத்து போய் கடை போடுறான்னா
பெட்ரோல் விலை வச்சுன்றான், சம்பளம்ன்றான், வண்டி தேய்மானம்ன்றான், சர்வீஸ்ன்றான். இந்த காசை மிச்சம் பண்ணி மாடு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் யாரோட வரி பணத்தை குடிப்பீங்க? யாருலயோ கொடுக்குறோமா? அவங்க கேட்டியா? இந்த அறிக்கை விட்டாங்கல்ல, அவங்கள கேட்க வேண்டியதுதானே. அங்க கேட்காதீங்க. என்ன மாதிரி பிரில்லியன்டான இருக்கிறவங்க தான் இது மாதிரிலாம் முட்டாள்தனமா கேள்வி கேட்பீங்க. அடுத்தது சாரி சார், மின்சார கட்டணத்தை குறைப்போம்னு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? மின்சாரத்தை சேமிப்போம்னு நாங்க. எப்படின்னா ஆளுக்கு இன்வெர்டர் ஒண்ணு வீட்டுல கரண்ட மொத்தமா சேர்த்து வச்சுன்னு அதை செலவு பண்ணிடுவோம். பேங்க் மாதிரி இதெல்லாம் பெரிய பிரில்லியண்டா யோசிக்கிறது. மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுத்தா அவன் ஃபேனுக்குலாம் போட்டு விடலாம். இதே இன்வெர்டர்ல சேர்த்து வச்சு போட்டானா இன்வெர்டர் காலி ஆச்சுன்னா எல்லாம் ஆஃப் ஆயிடும். அப்பப்போ சேவ் பண்ணிப்பான். உனக்கு புரியாது, இதெல்லாம் டெக்னாலஜி. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், யூஎஸ், நெதர்லாந்து, பின்லாண்டு, இப்படி பல கண்ட்ரியில கொலாபரேஷன்ல கொலாப்ஸ் ஆகி வாஸ்கோடகாமா தெரியுமா? அவங்க சித்தப்பா அலுமினியம், அவங்க பெரியப்பா பித்தளை, இவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இது. அதுல வருது இதெல்லாம். வேற எதுனா அறிக்கை இருக்கா? நாடு நாசமா போறது கன்ஃபார்ம். அடுத்த அறிக்கை சார், 2 குழந்தைங்களுக்கு பணம் டெபாசிட் பண்ணப்படுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க குழந்தைக்கு தானே போட்டிருக்கான். அதை படிக்காம ஊற்றி நீ 2 குழந்தைங்கன்னா ஊரில் குழந்தைக்கா சொல்லுவான். எல்லா குழந்தையும் சொல்லிப்பான். இருக்காதம்மா, அவங்க எல்லாம் ரிப்போர்ட்டர் வச்சுக்கோங்க. மானம் போயினுது. என்னையா சேனல் நடத்துறீங்க? பதில் சொல்றேன். நானும் காலைல ஃபர்ஸ்ட் தான் வந்தேன். இப்போ 2 குழந்தைங்களுக்கு டெபாசிட்ன்றான். இப்போ என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். பணத்தை போட்ட உடனே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போதே 1 லிட்டர் தண்ணி தேவை ஒரு குழந்தைக்கு. நல்லா யோசிச்சு பாரு. குடிக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, மோய்வறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு தேவை. 1 மீட்டர் துணியாவது தேவை ஒரு குழந்தைக்கு. துணியும் தேவை, அதுவும் தேவை. அப்புறம் ஸ்கூல் தேவை படிக்கிறதுக்கு. அப்புறம் பச்சை குச்சவும் வேலை தேவை. இவ்வளோ விஷயம் இருக்கு. இவங்க பாட்டு குத்துட்டு போயிடுறேன்னு வாங்க. நான் என்ன சொல்றேன், 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் நீ குழந்தை பெற்றுக்காம இருந்தா வச்சுக்கோ, உனக்கு நான் ஒரு அமௌண்ட் தரேன்டா. ஜாலியா பூச்சம் பண்ணாடி ஹனிமூனுமா வருஷம் போங்கடா. ஜாலியா டூர் மாதிரி சுத்திட்டு வாடா. குழந்தை மட்டும் பெற்றுக்காத, இது எல்லாம் ஜாலியா சுத்து. அப்ப என்னாச்சு, ஒரு குழந்தை பிறந்தா 1 லிட்டர் தண்ணி, 1 மீட்டர் துணி, அதுக்கு மருந்து, அதுக்கு சோறு, அதுக்கு வேலை, அதுக்கு ஸ்கூலு, இவ்வளவும் மிச்சம் பண்ணலாம். அறிவு கட்டத்தனமா கொடுத்துருக்காங்க. லூசு மாதிரி நீ கேட்டுங்க. பைத்தியக்கார பசங்க அவங்க அமைச்சது. இப்ப நான் சொல்ற மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு சலுகையான அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல போறேன். அதுக்கே சார் எங்களை திட்டுறீங்க? கொடுக்குற அறிக்கையை தானே சார் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்படியா சொன்ன? கிழிச்சா இப்ப கூட தான் சிரிக்கிற காரி துப்புறேன். என்னென்ன சேனல்ல வச்சிருக்கேன், துப்புனா கூட வச்சு போட்டுறாங்க. வேற ஏதாவது இருக்கா? இருக்கு சார். அரசு வேலைகள் இருப்பவர்களுக்கு சம்பளம் உயர்த்துவோன்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க சார். நீங்க அது உண்மையிலேயே சரி. அரசு வேலை உங்களுக்கு 10,000 ரூபாய்னா 20,000 ரூபாய் நியாயமான விஷயம். ஆனா அந்த வீட்டுல ஒருத்தன் வந்து 2 பேரா வேலை செய்யும். நான் சொல்லுவேன், எப்படி அரசு வேலை 2 பேருக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். சம்பளம் உயர்த்துவான். 10,000 கொடுத்தவன் 20,000. ஆனா வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யணும் 2 பேரா. அவன் சம்பளம் தான் ஏத்துறான். நம்ம ஐடியா பாரு. இன்னொருத்தனையும் அவனை வேலைக்கு கூப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. கவர்மெண்ட் வேலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. 2 பேர் வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்மளும் சம்பளம் ஏத்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வீட்டுக்கு 2 அரசு வேலையில் இது வரைக்கும் ஒருத்தர் இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேர். எப்படி நம்ம அறிக்கை? நான் சொல்றது கேளு. இப்ப யார் யாருக்கெல்லாம் போய் பேட்டி எடுத்தீங்க? நீட்டிங் போயிருப்பீங்களா? நீங்க யாருக்கும் ஓட்ட மாடாங்க அவன் சொல்லிப்பான்ல. இதை வச்சுதானே கேட்டீங்க? ஆமா சார், இதை வச்சுதானே கேட்டீங்க. எல்லாரும் அந்த கட்சி சொன்னாங்கல்ல. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த அறிக்கை சாயந்தரம் வரும். நாளைக்கு காலையில மைக் எடுத்து போய் நீட்டி கேள்வி யாருக்கும் வேட்டே பார்ப்போம். அப்ப என்ன சொல்லுவோம்? இந்த லூசு மக்கள் திருந்தவே மாட்டாங்க. ஃப்ரீ பினாயில குடுக்குறனா கூட குடிப்பாங்க. டேய் குச்சிட்டு பாத்ரூம்ல போய் வாந்தி கட்டுறா, வாசனையா இருக்கும்னா கூட வாங்கி குச்சிடுவாங்க. நீ குத்தா ஒரு பாட்டில் குடிக்க மாட்டியா? எத்திரும் போக கூடாது, குச்சிட்டு போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஐயோ ஃபினால் 1 லிட்டர் தரது வேஸ்டா போயிடுமே வாங்கி குடிப்பேன். குடிச்சது வயிற்ற கலக்கும். அதுக்கு என்ன பண்ணுவேன், பாத்ரூம்லயோ வீட்டுல போய்ட்டு அங்க வாசனையாயிடும். அது மாதிரி மக்கள் நமக்கு திருந்தவே மாட்டாங்க. ஃப்ரீ குத்தா ஓட்டுன்றதுனால எங்களை மாதிரி ஆளுங்க வேற வழியே இல்லை. பொய்யோ ஏமாத்தோ இதெல்லாம் செய்ய முடியுமோ முடியாதோ அறிக்கையா விட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா, அதற்கு போதிய பண வசதி இல்லை, வரும் ஆண்டுகளில் அதை பத்தி சரி செய்வோம். அப்படி இல்லைன்னா அவங்க தரல எங்களுக்கு பணத்தை, இவங்க தரல, இதுல வரும்னு நினைச்சோம் வராம போச்சு, இதில் ஒரு சதி இருக்கிறது, இதை உடனே ப்ராசஸ் பண்ண முடியாது, வெகு விரைவில் செய்து முடியும். வாயை பார்த்துருக்காதம்மா, வாயை பார்த்துருக்காத. இது மாதிரி நாங்க அறிக்கை குத்தி ஏமாத்துவோம். ஏமாத்துக்குன்னே போறவங்க தான் நீங்க. அதனால இதெல்லாம் அறிக்கையை படிச்சுட்டு சந்தோஷமா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். எதிர்பார்க்க கூடாது. லூசு மாதிரி எதிர்பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம். தப்பி தவறி எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் எது ஃபேவரட்டா இருக்கோ அது ஒண்ணு பண்ணிடுவோம். அதையே 5 வருஷம் சொல்லிப்போம், நாங்கள் பண்ணிட்டோம்
நாங்கள் பண்ணிட்டோம். மீதி 9 ஐட்டம் என்னங்கன்னு கேட்பீங்க. தெய்வம் தடை விதித்தார்கள், நடுவுல பூந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்படியே சொன்னாலும் ஒருவேளை அது ஒரே ஒரு ஆள் காமிச்சிட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மேல்முறையீடு, கீழ்முறையீடு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அறிக்கை அப்படின்னு பல விஷயங்கள் பேசுவோம். சட்டசபையில அச்சிப்போம், சட்டை எவ்வளவு பிச்சுப்போம். வெளியே வந்து என்ன அப்புறம் உள்ள என்ன ஒரே கத்திட்டீங்க போல இருக்கு. ஆமாமா காதி காதி துப்பணும். ரைட், நம்ம போலாமா, டீ சாப்பிட்டு போலாமா, 2 பேரும் நல்லா பேசிப்போம். வெளியே நீங்க தான் நினைச்சுப்பீங்க ஐயோ நம்ம ஆச்சுனாங்க, சட்டையை கீச்சினாங்க. வெளியே ஷர்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் போவோம் 2 பேரும். நீஞ்சாலம் போட்டு இல்ல சார், மக்கள் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்படிலாம் அறிக்கை வரும். இந்த அறிக்கை வந்து ஆட்சி ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்ற அறிக்கை, ஆட்சி அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. மக்களே அவர் பேசுறதெல்லாம் நோட் பண்ணுங்க. மக்களாகிய உங்களுக்கு தான் இது எல்லாம் தெரிஞ்சுவீங்க. என்ன வேணா பேசலாம். நாளைக்கு காலைல ஒரு மன்னிப்புன்னு கேட்டா கம்மி விட மாட்டீங்க. அதான் அது வரைக்கும் எங்களை யாரும் அசைக்க முடியாது.